டெல்லி சுல்தானியர்களுடைய மிகவும் சிறந்த அரசராக போற்றப்படுகின்ற அலாவுதீன் கில்ஜி தமிழ்நாட்டுடைய கோயில்கள்ல செல்வங்கள் அதிகமா இருக்கு. தங்கம், வைரங்கள் அதிகமா இருக்கு. இந்த செய்தி அவருக்கு கேள்விப்படுறாரு. உடனே அவருடைய போர்ப்படை தளபதி மாலிக் கபூரை அனுப்புகிறார். ஏனென்றால் மாலிக் கபூர் தான் அவருடைய வெற்றிக்கு காரணம். மாலிக் கபூர் தமிழ்நாட்டை நோக்கி போர் படைகளோடு வருகிறார். அவரோடு மாலிக் கபூரின் மகளும் வருகிறார். அவங்க திருச்சியில தங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த பெண் ஒரு முறை வெளியே செல்லும் பொழுது அங்கு பெரிய கோயில் இருப்பதை கண்டாள். அது யாரு, என்ன கோயில்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்றாங்க அது ஸ்ரீரங்கநாதருடைய கோயில் அப்படின்னு. அந்த கோயிலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த கோயிலை பார்க்குறாங்க. பார்த்துட்டு டெய்லி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த சாமி மேல அளவு கடந்த பற்று அவங்களுக்கு வந்துருச்சு. இவங்க ஒரு இஸ்லாமிய பெண். அங்க ஸ்ரீரங்கநாதன் பிராமணர்களின் புனித பூமி என்று அழைக்கப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற அந்த ஸ்ரீரங்கநாதர் கோயில்ல அந்த தெய்வத்தை பார்த்த உடனேயே அந்த பெண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா டெய்லியும் மாலிக் கபூர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களையும் கொள்ளடிப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆயிடுச்சு. அந்த ஒரு மாசமா அவங்களுக்கு என்ன வேலைன்னா, காலையில வருவாங்க, நைட்டு வரையும் ஸ்ரீரங்கநாதரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த போர் முடிந்து எல்லாத்தையும் கைப்பற்றிக்கிட்டு போகும்பொழுது எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ இந்த பெண் யாருக்குமே தெரியாம ஸ்ரீரங்கநாதருடைய அந்த சுரூபத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. 2வது நாள் விடிஞ்ச பிறகுதான் தெரியுது ஸ்ரீரங்கநாதருடைய சிலை காணும்னு. உடனே ராமானுஜருக்கு செய்தி தெரிவிக்கப்படுகிறது. ராமானுஜர் உடனே டெல்லியில போயிட்டு மாலிக் கபூர்ட்ட பேசுறாரு. இது எங்களுடைய புனிதமான தெய்வம். இதை உங்க பெண் எடுத்துட்டு வந்துட்டாங்க. தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன மாலிக் கபூர் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த பெண் அறைக்கு அழைத்து செல்கிறார். அந்த பெண் அறைக்கு இவங்க செல்லும் பொழுது அந்த பெண் அங்க இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. பார்த்தாக்கா ஸ்ரீரங்கநாதரை அவ்வளோ அழகா ஜோடிச்சு, மலர்களால ஜோடிச்சு, வாசனை திரவியங்கள் பயங்கரமா வச்சு அவ்வளோ இன்வால்வ்மெண்டோட அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் அது தூக்கிக்கிட்டு திரும்பியும் திருச்சியில் வைக்கப்பட்டது. அந்த பெண் தன்னுடைய ரூம்ல ஸ்ரீரங்கநாதரை பார்க்கிறாள். பார்த்தவுடன் ஸ்ரீரங்கநாதர் இல்லை என்று தெரிந்த அடுத்த நொடியே தனது உயிரை விட்டுவிட்டார். இந்த செய்தி இங்கு பரவுகிறது. அதனாலோ என்னவோ அவளுக்காகவே ஒரு கோயிலை கட்டும்படி அந்த ஸ்ரீரங்கநாதர் கோயில் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க ஸ்ரீரங்கநாதர் கோயில் சாமி கும்பிட போனா வெளியில பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்காக ஒரு கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. யாருன்னா அந்த மாலிக் கபூரோட பொண்ணு. ஏனால் காதல் என்பது கடவுள் மீது வந்தா அளவு கடந்த காதலாக இருக்கும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.